நம் ஜீவனானார். அல்லேலூயா. இந்த அதிசயம் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9:6 வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிசயமானவர் 2025 ஆண்டுகள் முன்பதாக உணர்ந்ததற்காக எனக்காக பிறந்தார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக எனக்காக மரித்தார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக எனக்காக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் உயிருள்ளவரான மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீ பயப்படாதே. அல்லேலூயா. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த இம்மானுவேலர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் அந்த இம்மானுவேலர், அந்த இம்மானுவேலர் கூடவே இருக்கிறாரே. இம்மானுவேலர். அல்லேலூயா. கொடிய வியாதி பறந்து போகட்டும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கொடிய வியாதி பறந்து போகுமே, எவராமா என்னை தொட்டாரே, விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே, எவராமா என்னை தொட்டாரே, விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாரே, என் வாழ்வில் பயமில்லையே. எல்லா கொடிய வியாதி விசுவாசி பறந்து போகுமே, வியாதியோட வந்திருக்கிறீங்க. உன் பலவீனத்திலிருந்து அவர் பலன் பரிபூர்ணமாக அவர்களை பார்த்து என் கிருபை உனக்கு போதும். அவனுக்காக பிறந்த நோக்கமே அவனை விடுதலை ஆக்க முடியாதது. பிசாசனை எவனை விடுதலாம் என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய தேவனோ எப்படி சுற்றி திரிகிறாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர்கள். உன் பக்கத்தில் அவர் நன்மை செய்யும்படியாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா கையை தட்டுங்க. உனக்கு நன்மை வேணும்னா கையை தட்டுங்க. எனக்கா இயேசு பிறந்தாரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் எழுந்து நின்று, ஆண்டவரே எங்களுக்கா நீங்க பிறந்திருக்கிறீங்க, எனக்கு சமாதானம் கொடுக்க முடியாதுப்பா. இந்த உலகத்துல இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்துல வந்தான். இழந்து போயிருக்கிற ஒரு சமாதானத்தோடு கொடுக்கக்கூடிய இயேசு வந்தான். உன் குடும்பத்துல இழந்து போயிருக்கிற இழப்புகளை மறுபடியும் கொடுக்க முடியாத இயேசு வந்தான்.